ஒரு 2 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2 லட்சம், 2.5 லட்சம், 6 லட்சம் பேர் இப்போ போயிருக்காங்க. இதனால வர வருமானம் அந்த அந்த இருக்கிற அந்த காஷ்மீர் மாநிலத்தினவங்களுக்கு தான் லாபம். அப்படி அவங்களுக்கு நன்மை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய தடையை இது பண்ணி இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு தீவிரவாத செயல் இருக்கு பார்த்தீங்களா, இது மக்களை ரொம்ப இது பண்ணியிருக்கு. அண்ட் இந்துக்களை ஒன்றி தாக்கியதுனால இதனால ஒரு மத கலவரம் வரட்டும். இந்த மாதிரி மத கலவரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அரசும் பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் காஷ்மீரில். திருப்பி காஷ்மீர் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனால தீவிரவாதத்துக்கு இன்னும் இளைஞர்கள்லாம் வந்து சேருவார்கள் அப்படின்னு ஒரு இது பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஜனாதிபதி ட்ரம்ப், நீங்க முழுமையா இந்த இதை இது பண்ணலாம் வச்சுக்கோங்க, இந்த தீவிரவாதம் அது இந்த அதாவது இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதம், இஸ்லாம் பேர்ல நடக்கிற தீவிரவாதம், இது நீங்க முழுமையா முடிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு காசும் கிடைக்காது. அதாவது பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடார்னு ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அதில் 4000 கோடி மேலே போட்டிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான்லேயே இருக்கிற தீவிரவாதிகள் சைனாலேருந்து வந்திருக்கிற இன்ஜினியரையும் தாக்குறாங்க, இவங்களையும் தாக்குறாங்க. தீவிரவாதத்துக்கு தலையில் கால் இல்லாமல் போயிட்டு இந்த மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் சொல்லுவாங்க. அந்த பார்டர்லேருந்து உள்ளே வருவாங்க, மலைப்பகுதி ஈஸியாக உள்ளே வந்துட்டு தாக்குதல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது நார்மலாக நடக்குது. அண்ட் இதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது சில சமயம் பாகிஸ்தான ராணுவ வீரர்களே கலந்துப்பாங்க. இதில் இந்த தடவை கலந்துட்டு இருக்கான்னு சொல்லப்படுது. நாங்கள் தான் செஞ்சோன்னு கிளைம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க புது புது பேரை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறது எது? ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா. குவைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது நாடு முழுக்க பெரும் சோகத்தை நாட்டு மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் அவசர அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அப்புறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் தனியாக ஆலோசனைகள் நடத்தினார். இன்றைக்கு பாட்னாவில் பேசியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, கனவிலும் பார்த்திராத தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. மோடி அவருடைய அடுத்த மூவ் என்ன சார்? அதாவது நீங்கள் கூறுவது போல நாடு முழுவதும் சோகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பயங்கர கோபம். மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்டாக போனவங்க மேலே இந்த மாதிரி தாக்குதல், அது குறிப்பிட்டதாக யார் ஹிந்து அவங்கள தனியாக பிரித்து அதுக்கப்புறம் தாக்கியிருக்காங்க. அந்த போன இடம் பார்த்தீங்கன்னா பஹல்காம்னு சொல்கிற இடம் ரொம்ப அழகான இடம். பல ஹிந்தி திரைப்படங்களில், பல தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற இடம். அது ஒரு சீனிக் பியூட்டிக்கு சொல்லுவாங்க. இப்போ கடந்த 2019 ஆர்டிக்கல் 370 நாத்தின பிறகு காஷ்மீரில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு காஷ்மீரை மீண்டும் ஒரு வளர்ச்சிக்கு பாதையில் போயிட்டு இருக்கிற நேரத்தில் காஷ்மீர் மக்கள் இதில் இதாகிட்டு இருக்காங்க. அதாவது சிறு தொழில் செய்பவர்கள், டூரிஸ்ட் ஹோம் நடத்துபவர்கள், உங்களுக்கு லேக் போட், ஹவுஸ் போட் அதை நடத்தவங்க, சின்ன கடை, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே காஷ்மீர் மாநிலத்தில் எப்போதுமே வேலை வாய்ப்பு வச்சுட்டு ரொம்ப பரிதாபமான நிலை. இந்த நிலைமை மாறிக்கிட்டு வர்றது கடந்த 2-3 ஆண்டுகளாக. நீங்கள் நம்ப மாட்டீங்க குவன், 2 வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2 லட்சம், 2.5 லட்சம், 6 லட்சம் பேர் இப்போ போயிருக்காங்க. இதனால வர வருமானம் அந்த அந்த இருக்கிற அந்த காஷ்மீர் மாநிலத்தினவங்களுக்கு தான் லாபம். அப்படி அவங்களுக்கு நன்மை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய தடையை இது பண்ணி இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு தீவிரவாத செயல் இருக்கு பார்த்தீங்களா, இது மக்களை ரொம்ப இது பண்ணியிருக்கு. ஏன்னா 2019 சிஆர்பிஎஃப் அட்டாக் பண்ணாங்க. அதாவது இராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்டாக இருந்தது. இது பொதுமக்கள், இது நடுவில் கூட பொதுமக்கள் அட்டாக் பண்ணாங்க. யாரெல்லாம் வெளியிலேருந்து வேலைக்கு வர்றாங்களோ, பீகார்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, அவங்கள தாக்கியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பாருங்க, டூரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன, நாடு முழுவதும் ஒரு பயம் வரணும். அண்ட் இந்துக்களை ஒன்றி தாக்கியதுனால இதனால ஒரு மத கலவரம் வரட்டும். இந்த மாதிரி மத கலவரம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அரசும் பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் காஷ்மீரில். திருப்பி காஷ்மீர் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனால தீவிரவாதத்துக்கு இன்னும் இளைஞர்கள்லாம் வந்து சேருவார்கள் அப்படின்னு ஒரு இது பார்த்துட்டு இருக்காங்க.
ஏன்னா போப்போ என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல 370 ஆர்டிக்கல் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை மாத்திர பிறகு அது கம்ப்ளீட்டா மாறிக்கிட்டு வருது. தேர்தல் வர நல்லா நடந்துச்சு. இப்ப தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முழு மாநிலமோட உரிமை திருப்பி கொடுக்கறதுக்கு இருக்குது. எல்லாம் நல்லா ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, தீவிரவாதம் அப்புறம் ஒழிஞ்சு போயிடும். தீவிரவாத சக்திகளுக்கு வேலை இல்லாம போறது. தீவிரவாதத்துல யாரும் சேர வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா புரிஞ்சு விட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு முழுவே இந்தியாவோட இருந்து ஒரு முழு மாநிலமா செயல்பட்டாதான் வரும்னு. அப்படி இருக்கும் பொழுது இது பக்கத்து இது இருக்கு பாருங்க, நம்ம பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு இருக்கிற பல மாநிலங்கள் இருக்கு பாருங்க. பலுச்சிஸ்தானா இருக்கட்டும், கைபர் பக்டூனா இருக்கட்டும், நம்ம சிந்து ப்ராவின்ஸா இருக்கட்டும், எங்கேயுமே பொருளாதார நிலைமை மோசமா இருக்கு. அங்க ராணுவ ஆட்சி வேறு முகத்துல நடந்துட்டு இருக்கு. பேருக்கு ஒரு பிரதமரை வச்சிருக்காங்க, நடத்துவது ராணுவம். அதனால ராணுவம் என்ன அதை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் பார்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இது போடிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் உறவு ரொம்ப மோசமாயிடுச்சு. பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானை தாக்குகிறார்கள். தீவிரவாதிகள் தாலிபானில் இருந்து, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துகிறார்கள். ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது எப்படி டைவெர்ட் பண்றது அட்டென்ஷன்? காஷ்மீர் மேட்டரும் போயிட்டு இருக்கு கையை விட்டு பாகிஸ்தானுக்கு. இது டைவெர்ட் பண்றது என்னதுக்காக நடந்திருக்கு ஒண்ணு. இரண்டாவது விஷயம் புரிஞ்சுக்கணும், குவான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எப்ப நடந்தது இது? ஒரு பக்கம் வளர்ச்சி பாதையில் காஷ்மீர் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ட்ரம்ப் வந்த பிறகு பாகிஸ்தானுக்கு முன்ன இருந்த கிடைச்ச இந்த இது இருக்கு பாருங்க, நிதி உதவி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஜனாதிபதி ட்ரம்ப், நீங்க முழுமையா இந்த இதை இது பண்ணலாம் வச்சுக்கோங்க, இந்த தீவிரவாதம் அது இந்த இஸ்லாமிக், அதாவது இஸ்லாமிஸ்ட் தீவிரவாதம், இஸ்லாம் பேர்ல நடக்கிற தீவிரவாதம், இது நீ முழுமையா முடிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு காசும் கிடைக்காது ஒண்ணு. இரண்டாவது, சவுதி அரேபியா போல ஒரு முஸ்லிம் நாடு முழுமையா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கு, மினி கொடுத்துருக்கு. ஆனா சவுதி அரசாங்கமும் பார்த்துருச்சு என்னன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு போய் சேர்றது இல்லை, அந்த ராணுவம் சாப்பிட்டுட்டு தீவிரவாதத்திலே இறங்கிட்டு இருக்கு. அந்த தீவிரவாதம் சவுதி அரேபியாவை பாதிக்கிறது. அந்த மாதிரி தீவிரவாதம், அதாவது முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல டெரரிசம் செய்வர்கள் இஸ்லாம் பெயரில் செய்கிறார்கள். அது யுஏஇயா இருக்கட்டும், சவுதி அரேபியாவா இருக்கட்டும், ஒமானா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல இது. என்ன நம்ம மதத்தை பேரை சொல்லி இந்த மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இதுல கோஆபரேட் பண்றது இல்லை. அதே நேரத்தில் இந்தியாவுடன் நல்ல உறவு வைக்கிறதுக்கு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவோட மன்னர் பலமுறை இந்தியாவுக்கு வந்து போயிருக்காரு. யுஏஇயோட மன்னர்கள் பலமுறை வந்துட்டு போயிருக்காங்க. அதை தவிர்த்து பொருளாதாரத்துல எந்த விதமா இந்தியா வளர்ச்சி இருக்கோ அந்த வளர்ச்சியில நம்ம பங்கு எடுத்துக்கணும், இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சவுதி அரசா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், கத்தார் அரசா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்தியாவோட சேரணும்னு இருக்கு. பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க, இது ஒண்ணுமே சரிப்பட்டு வராது, ஒண்ணுமே சரி, அங்க பணத்தை போட்டாலும் போச்சு. பாகிஸ்தான் கூட இருக்கிறது ஒரே ஒரு நாடு தான், அது சைனா. சைனாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு இந்த போர்ட் ஒன்று வேணும் அரேபியன் சீல. ஒருவேளை நமக்கு வேற வித, சைனாக்கு இந்த பக்கம் போர்ட் கிடையாது, இந்த பக்கம் போர்ட் இருந்தாதான் அங்கேருந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை சைனாக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சைனாக்கு என்ன தேவைன்னா, அவங்களுக்கு எண்ணெய் தேவை. அரபு நாடுகளில் வர எண்ணெய் பாதிக்கப்படாம பாகிஸ்தான் வரையில் வந்துருச்சுன்னா அங்கேருந்து நம்ம அந்த போர்ட், கதார் போர்ட்ல நம்ம நேரம் கொண்டு போயிடலாம். அதுக்காக ஹைவேயும் கட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் சைனா எக்கனாமிக் காரிடார்னு ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, அதுல 4000 கோடி மேல போட்டிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்லயே இருக்கிற தீவிரவாதிகள் சைனால இருந்து வந்திருக்கிற இன்ஜினியரையும் தாக்குறாங்க, இவங்களையும் தாக்குறாங்க. தீவிரவாதத்துக்கு தலை இல்ல கால் இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல இருக்க ராணுவ தளபதி இருக்கார் பாருங்க, ஆசிப் முனீர்னு. அவர் அங்க தளபதிகளுக்கு எல்லாருக்கும் அரசியல் நோக்கம் உண்டு. அரசியல் நோக்கம் இல்லாம செயல்பட மாட்டாங்க. உப்புக்கு சாடியா ஒரு பிரதமரை வச்சுப்பாங்க, அதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இம்ரான் கான்
நம்ம கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான் அரசியல் நுழைந்தார், பிரதமர் ஆனார். அவரை நாத்திட்டாங்க, ஏன்னா அவர் ராணுவம் சொல்ற பேச்ச கேட்கல. இப்ப பாருங்க என்ன நடக்குது. ஆசிப் முனீர்ங்கிறவர் இப்ப புதுசா வந்திருக்காரு. அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, பாகிஸ்தான் ஏன் பிறந்தது, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்னா இருக்க முடியாது, பழைய கதையெல்லாம் திருப்பி ஓட்டுறாரு. காஷ்மீரை விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, கை விட்டா போயிடுச்சு. இந்த மாதிரி அவர் பேசுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துது, இது இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது, இந்த தாக்குதல் இது சாதாரண தாக்குதல் இல்லை, எல்லோ முன்கூடியே யோசனைப்பட்டு செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, புதுசு, அதாவது பழசு என்ன, இதுல இந்த மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் சொல்லுவாங்க. அந்த பார்டர்ல இருந்து உள்ள வருவாங்க, மலைப்பகுதி ஈஸியா உள்ள வந்துட்டு தாக்குதல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது இது நார்மலா நடக்குது. அண்ட் இதை முழுமையா கண்ட்ரோல் பண்றது சில சமயம் பாகிஸ்தான ராணுவ வீரர்களே கலந்துப்பாங்க இதுல. இந்த தடவை கலந்துட்டு இருக்கான்னு சொல்லப்படுது. அதை தவிர்த்து என்ன நீங்க பாக்குறீங்க, லொகேஷன் பஹல்காம் மாதிரி ஊர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்க ஒரு சம்பவம் பண்ணானா கம்ப்ளீட் காஷ்மீர் பேரலைஸ் ஆயிடும். அதுதான் ஆயிருக்கு. பல புக்கிங்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பல பேர் யார் புக் பண்ணாங்களோ, ரூம் புக் பண்ணாங்க, ஏர் டிக்கெட் போட்டவங்க எல்லாம் கேன்சல் பண்றாங்க. பயத்துல அங்க போய் இதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க. இந்த பயம் மூட்டிட்டா காஷ்மீர் முடிஞ்சு போயிடும். இப்ப காஷ்மீர் மக்கள் திருப்பி அவதிப்படுவார்கள். அப்புறம் இந்திய ராணுவம் தொடர்ச்சியா இது ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் ஆச்சுன்னா காஷ்மீர் மக்கள் மீது திருப்பி ஒரு கசப்பு வரும், இந்தியன் அரசு மீது. திருப்பி நம்ம தீவிரவாத வேலை செய்யும். இதே பழைய ஃபார்முலா. ஆனா இது கூட ஒரு விஷயம் வருது, எதை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. பஹல்காம்ல ஒரு போலீஸ் கூட இப்படி இல்லாம இருந்துச்சு. இல்ல, போலீஸ் பிக்கெட். இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோல கூட ஒருத்தர் சொல்றாரு, எப்பவுமே பஹல்காம் சுற்றுலா பகுதிகளில் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 மீட்டர்ல உசரமாவது இல்ல ஒரு 50 மீட்டருக்கு உயரமாவது ஒரு ராணுவ வீரர்கள் எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிற இதுல சொல்றாங்க. குறைந்தது ஒரு 1000 எண்ணிக்கையிலாவது எப்பவுமே ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் எப்படி அவ்வளவு பேர் அங்க இல்லாம விட்டாங்க, அது என்ன காரணமா இருக்க முடியும்? அதாவது நிலைமை நல்லா ஆயிட்டு வருது. இவங்க நினைச்சாங்க தீவிரவாதிகளை பல பேரை ஒழிச்சிட்டோம். அண்ட் காஷ்மீர்ல பாருங்க என்ன ஆச்சுன்னா, 2 வருடமா காஷ்மீர்ல தீவிரவாத நடமாட்டம் குறைஞ்சிச்சு. ஏன்னா பயங்கர ராணுவ எக்ஸசைஸ். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, பீர் பாஞ்சேர்னு ஒரு மலைப்பகுதி இருக்குது, அதுக்கு கீழ்பக்கம் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேல் பக்கம் விட்டுட்டு ஜம்முல பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜம்முல கட்டுவாங்கிற இடத்துல அதிகமா பண்ணாங்க. காஷ்மீர்ல நம்ம போக முடியாது. அப்ப இங்க என்ன நினைச்சாங்க, காஷ்மீர்ல இருக்கிற அதிகாரிகள், சரி இந்த இடம் சரியாயிட்டு வருது, அப்புறம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வச்சுக்கோங்க. இப்போ ஊட்டி எடுத்துப்போம், இல்லை நம்ம கொடைக்கானல் எடுத்துப்போம், இல்லை ஏற்காடு எடுத்துப்போம். அங்கே நீங்கள் ராணுவத்தை குவித்து வச்சிருந்தீங்க வச்சுக்க, யாருக்குமே டூரிசம் பண்ண தோணாது. என்ன இவ்வளோ ராணுவம் இருக்குது, இவ்வளோ வீரர்கள் இருக்கிறார்களே, ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஆக போகுதோ, அந்த பயம் வந்துச்சுன்னா மக்கள் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. போலீஸ் தேவை. அதிகமாக போலீஸ் இருந்ததுன்னா அது ஒரு இது, அந்த மூடை மாறி போயிடும். இந்த இடத்துல என்ன இருக்கு, அங்கதான் வீக்னஸ். ஒரு அப்புறம் அந்த இடம் இருக்கு பாருங்க, பஹல்காம் வண்டியெல்லாம் அவ்வளவு கிட்டக்க போகாது. ஒரு பாயிண்ட் வரையில் போயிட்டு பஹல்காம் டவுன்ல இருந்து நீங்க குதிரையில தான் போயணும் அந்த இடத்துக்கு. போனியில எல்லாம் நடந்து போனோம், 5 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த மாதிரி இடம் அது. அங்க போனீங்கன்னா சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும். 4 பக்கமும் மலைகள், நடுவில் ஒரு மெடம் மாதிரி இருக்கும். அங்க நல்ல போட்டோ எடுத்துப்பாங்க. பல தமிழ் படங்கள், பல ஹிந்தி படங்கள்ல இந்த டுவெட் பாடல்லாம் அங்கதான் ஷூட்டிங் ஆயிருக்குது. அண்ட் போனமா முக்கால்வாசி போறவங்க ஹனிமூன் டைப்பா இருப்பாங்க. நேத்தி கூட பாருங்க, அதுல பலியானவங்க பல பேர் ஹனிமூன் இவங்க தான். அதுல இப்ப என்ன விஷயம் பாருங்க, இதுதான் பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதுல சொல்வதில் நம்ம கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனால்தான் இது ஆயிருக்கு. இது ஒண்ணு. அதுக்கு பிறகு நாங்க தான் செஞ்சோன்னு கிளைம் பண்றாங்க பாருங்க. அவங்க புது புது பேரை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியால ஆப்ரேட் பண்றது எது, ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா, இந்த மாதிரி குரூப்பா தான் வேலை பண்ணும். ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தைபா, இந்த மாதிரி குரூப்ஸ் தான் இருக்கும். இந்த தீவிரவாதி ஆர்கனைசேஷன்ஸ் பேர்ல ஏதாவது ஒரு இஸ்லாமியர் பேர் இருக்கும். இப்ப என்ன பாகிஸ்தான் ராணுவம் சொல்லியிருக்கலாம், இந்த பேரை வச்சுக்காதீங்க, நீங்க பேரை மாத்திருங்க, ஏதாவது ஆங்கில பேர் போடுங்க. இப்ப என்ன பேருனா ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்.
அதாவது காஷ்மீர்ல நடக்கிற தீவிரவாதத்துக்கு புது பேரை கொடுத்துட்டா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் நம்ம வேற கதையை சொல்லலாம். நம்ம இஸ்லாமியர்கள் பேரை வச்சுதான் அவங்க சந்தேகப்படுவாங்க இது இஸ்லாமியர் தீவிரவாதம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இதெல்லாம் நடந்த பிறகு இப்போ ஒரு பெரிய கேள்வி வருதுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. பிரதமர் என்ன செய்ய போகிறார்? இந்திய அரசு என்ன செய்ய போறது? பிப்ரவரி மாதம் புல்வாமாங்கிற இடத்துல இந்திய ராணுவ வீரர்கள் மேல் தாக்குதல் ஆச்சு. சிஆர்பிஎஃப் மேல, பாராமிலிட்டரி போர்சஸ் தாக்குதல். அதுக்கு பிறகு 10 நாள் பிறகு பார்த்தீங்கன்னா பாலாகோட்ல நம்ம ஏரியல் ஸ்ட்ரைக் பண்ணோம். நம்ம இந்திய போர் விமானங்கள் போய் அங்க இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் கேம்பை இது பண்ணோம். இதுவரை பாகிஸ்தானுக்குள்ள போய் அது மேல பண்ணதே இல்லை. அதுல பயங்கர சேதம் ஏற்பட்ட பிறகு பாகிஸ்தான் அமைதி ஆயிடுச்சு. இனிமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சு. இப்ப பாருங்க, இப்ப என்னன்னா ஆனா திருப்பி பண்ணிருக்காங்க. நாம என்ன செய்வது? எப்படிப்பட்ட இதை செய்வது? இதுக்குதான் பாருங்க, நேற்று காலையில சவுதி அரேபியால அது இறங்கின உடனே டெல்லி ஏர்போர்ட்லயே விமான நிலையத்திலே மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு பிறகு நேற்று ஈவினிங் பாத்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ணிச்சு. அது எடுத்த சில முடிவுகள் எடுத்தாங்க. என்னென்ன முடிவுகள்? ஒரு பெரிய முடிவு என்னன்னா, எது செஞ்சாலும் நம்ம கோபத்துல செய்ய போறதில்லை. எது செஞ்சாலும் நம்ம பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல செய்ய போறதில்லை. ஏன்னா அந்த நம்ம ஒரு கோபத்துல செஞ்சோம்னா சரியா வராது. யோசிச்சு யோசிச்சு பாகிஸ்தானுக்கு இதை புரிய வைக்கணும். இந்த மாதிரி வம்பு வேலை இது தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க. எப்படி காலி ஆயிடுவீங்கன்னா ஸ்லோ பாய்சன். தபால் டுபின்னு அடிச்சு பாம்பு தூக்கி போட்டு நீங்க சொல்லுவீங்க ஒரு யாருமே சாகலன்னு பண்ணுவீங்க. அதை கூட நம்ம எதிர்கட்சிகளும் அரசியல் செய்வாங்க. நீங்க பாலாகோட்ல நிஜமாவே தாக்கினீங்களா? உண்மையாவே போர் விமானம் போயிடுச்சா? அதுல சேதம் ஏற்பட்டுதா? எவ்வளவு தீவிரவாதிகள் செத்தாங்க? அது விவரம் கொடுங்க. இந்த அரசியல்லாம் நடந்துச்சு 2019. ஆனா மக்கள் அதை எதிர்கட்சிகள் பண்ண பிரச்சாரத்துக்கு ஒரு இது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. மோடி ஜெயிச்சாரு. இப்ப பாருங்க, தேர்தல் பிரஷர் கிடையாது. தேர்தல்ல போய் மோடி காமிக்கணும் கிடையாது. இப்ப என்ன நடந்ததுக்கு நம்ம இது பண்ணி ஆனோம். ஆனா இது பண்ண போறது எப்படி பண்ண போறாங்கன்னா லாங் டேர்ம். அதாவது அதை லாங் டேர்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? பொருளாதார ரீதியா பாகிஸ்தான் முதல்ல கிரிப்பிள் பண்ணு. பொருளாதாரத்தை அடிச்சுட்டே வச்சுக்க. ஏன்னா அவங்கள்ட்ட உள்ளே மோசமா இருக்குது. அந்த மாதிரி பண்ணு. அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவங்க அரசும் சரி, அவங்க ராணுவம் என்ன செய்யறது. அதனால்தான் முதல் கட்டத்துல இண்டஸ் வாட்டர் இருக்கு பாருங்க, இண்டஸ் நதியோட தண்ணீரை நிப்பாட்டுறதுக்கு நேற்றுக்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற நதி பாருங்க, நீரை தடுப்பதன் மூலம் பாகிஸ்தானுக்குள் என்ன மாதிரியான ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பாருங்க. உடனடியாக பாத்தீங்கன்னா என்னன்னா, அந்த நதியை இப்ப இது பண்ண போது அந்த நதி தண்ணி நம்ம காவேரிக்கு ஒப்பந்தம் போல ஒரு ட்ரீட்டி இருக்குது, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. வேர்ல்டு பேங்க் தலைமையில நடந்துச்சு 1960. அதுல என்னன்னா அந்த நீர் பாத்தீங்கன்னா மூணு நதி பாகிஸ்தான் பக்கம் போகுது. இமாலயில இருந்து ஆரம்பிச்சு 2 நதி இந்தியா டைரக்ஷன்ல ஓடுது, இந்தியாக்குள்ள ஓடுது. அதனால அதை பங்கு போடும் போது 80% அவங்களுக்கு போச்சு, 20% நமக்கு இது தொடர்ந்து இந்த நதியோட எப்படி இப்ப காவேரி பிரச்சனை மாதிரி இது ஒரு பிரச்சனை ஆயிட்டு வருது. ஏன்னா நமக்கு பஞ்சாப்ல எல்லாம் ரிக்குவயர்மெண்ட் ஆயிட்டே போகுது, பஞ்சாப் இமாச்சல் அங்கெல்லாம். அது ஒரு பக்கம். இப்ப என்ன பண்ண போறாங்க? எடுத்த உடனே முடிவு பாத்தீங்கன்னா 5-10% குறைஞ்சிடும். ஃபார்முலா பிரகாரம் 80% அங்க, 20% இங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா எடுத்த உடனே 10-15% தண்ணி குறைஞ்சிடும். இது குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, இதை போக முழுமையாக நின்றுடும். அதுக்கு சில வேலைகளை நம்ம செய்யணும். புது டேம் கட்டணும், இது கட்டணும், அதெல்லாம் இருக்குது. ஆனா கட்டாயம் குறைஞ்சிச்சுன்னா அங்க இருக்கிற இவருக்கு, அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் பல ஆர்மி தலைவர்களுக்கெல்லாம் லேண்ட் லார்ட்ஸ், அவங்கள ஜமீன்தாரி நடக்குது அங்க பாகிஸ்தான்ல. ஃபியூடல் லார்ட்ஸ் வாங்க, ஃபியூடலிசம் அங்க. அவங்க தான் ஜமீன்தார். முன்ன காலத்துல சொல்லுவாங்களே, ஜமீன்தார் என்ன சொன்னாலும் கொத்தடிமைகளா மற்றவங்க வேலை செய்யற மாதிரி நிலைமை இருந்தது. அந்த மாதிரி இருக்காங்க பாகிஸ்தான்ல இன்னைக்கு. அவங்களோட நிலத்துக்கு பாசன தண்ணீர் நின்று போயிடும். அது நின்றுச்சுன்னா பாகிஸ்தான் குறைஞ்சு 70-80% தன்னோட இது இருக்கு பாருங்க, கோதுமை அரிசி எல்லாம் அவங்க நிலத்திலே விளையிறது, அது பாதிக்கப்படும். ஒன்று, அவங்க இருக்கிற பொருளாதார நிலைமை வெளியில இருந்து இறக்குமதி பண்ணுவது கஷ்டம். இந்த மாதிரி பிரஷர் முதல்ல இது முதல் பிரஷர்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், முள்ள பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரெஷர் பண்ண போறோம். அந்த ப்ரெஷர்ல தான் நீங்க பார்ப்பீங்க பொறுமையாக அவங்களை அடிக்கணும்னு. எப்படி எல்லாம் அடிக்கலாங்கிறத நான் மேற்கொண்டு சொல்றேன். ஆனா எந்த இடத்துல அவங்களுக்கு இருக்குது, அதாவது அவங்க எங்க டெரரிஸ்ட் ட்ரைனிங் கேம்ப் நடக்குது, அவங்க ஆர்மி பேஸ் எங்க வேலை செய்யுது. ஏன்னா நம்மள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு. கூடவே நம்ம தயாராகணும். நீங்க அவங்கள அடிக்க போறதுக்கு முன்னாடி அவங்க திருப்பி அடிப்பாங்க. ஏன்னா அவங்க தயாரா இருக்காங்க. இப்ப நம்ம இந்தியா அடிக்க போது நம்ம அடிக்கணும்னு. ஸோ அதுக்கு தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரதமர் பேசினது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டார். என்ன சொன்னாரு, இது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இது அதிர்ச்சியில் இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், இதுல யாருக்கோ மகன் போயிட்டாங்க, யாருக்கோ கட்டின புருஷன் போயிட்டான். இதுல பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசுறவர்கள், கன்னமொழி பேசுறவர்கள், பெங்காலி மொழி பேசுறவர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு மதத்தை இதுல இருந்து யார் இந்துக்களோ அவங்கள தாக்கியிருக்காங்க. ஆனா அவங்க தாக்கினது மக்களை ஒண்டி இல்ல, எங்க நம்பிக்கை, எங்க நாடோட நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்தியா மேல இருக்கிற நம்பிக்கை, இந்தியர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, அதை நீங்க தாக்கி இருக்கீங்க. அதனால அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மேல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம், தண்டனை அப்படி விதிப்போம். அதை அவன் கற்பனை பண்ண முடியாது. ஓ இப்படி கூட நடக்குமா நமக்கு அப்படின்னா நீங்க பாருங்க, லாங் டேர்ம் பிளானிங் இருக்க போகுது. இதுல ரொம்ப சீக்கிரசி இருக்கும், பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா உள்ள ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ அதிகாரிகள் சூழல் மீட்டிங்ஸ் இருக்கா நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்? நீங்க சொல்றத பார்த்தா ஒரு போர் வரக்கூடிய சூழல் எதுவும் இருக்கா? போர் பாருங்க, இது போர்ல அந்த போருக்கு பாகிஸ்தான் வரவே வராது. பாகிஸ்தான் தொடர்ந்து போரை கைவிட்டுருச்சு. ஏன்னா போர் வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் தோத்து போயிடும். நம்ம இதை மேட்ச் பண்ண முடியாது. அதனால போருக்கு போகாம அவங்க தீவிரவாதத்துல போனாங்க. கடைசியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் எப்ப நடந்தது? கார்கில்ல நடந்துச்சு 1999. அந்த போரோட விளைவு என்ன? இங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் நம்ம இந்தியன் பிரதமர் அங்க போனாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட மெசேஜ் எடுத்துட்டு போனாரு. பாகிஸ்தான் நல்ல வாழணும்னு விஷ் பண்ணிட்டு போனாரு. லாகூருக்கு பஸ்ல போனாரு, அமிர்த்சர்ல இருந்து பஸ்ல போனாரு. நல்ல 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 என்ன சொல்றது, நல்ல ஸ்பிரிட்டோட போனாரு. அங்க போய் எங்க பாகிஸ்தானுக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டதோ முஸ்லீம் லீக் தரப்புல இருந்து, அங்க மினாரே பாகிஸ்தான் இருக்குது. நான் பாகிஸ்தான் போயிருக்கேன். பாகிஸ்தான் நான் போயிருக்கேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்குது, ஒரு மெமோரியல் இருக்குது. அங்கதான் பாகிஸ்தானுக்காக குரல் கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு பிரிவினை வேணும், தனி பாகிஸ்தான் வேணும் என்று அந்த மினரி பாகிஸ்தான்ல கொடுக்கப்பட்டது. நான் அங்க போய் பார்த்திருக்கேன். ஒரு பெரிய மினாரே இருக்குது. அந்த இடத்துக்கு முதல் பாரதிய, அதாவது பாரதத்திலிருந்து பிரதமர் போனார், அடல் பிஹாரி வாஜ்பாய் போய் ரொம்ப அருமையா பேசினார். எங்களுக்கு உங்களோட ஒன்றும் விரோதமே இல்லை, பாகிஸ்தான் நல்லா வாழணும், பாகிஸ்தான் செழிப்பா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தாரு. ஆனா அதே நேரத்துல அப்ப இருந்த ஜெனரல் முஷரப், நவாஸ் ஷெரீப் நல்லவர், நம்ம அப்போ முன்னாள் அப்போ பிரதமராக இருந்தா நவாஸ் ஷெரீப், அவர் வாஜ்பாய் ரொம்ப வரவழைச்சு நல்லது பண்ணார். ஆனா அங்க இருக்கிற ராணுவத்துக்கு அது பிடிக்கல. இந்தியாவோட அவங்களுக்கு இது தேவையில்லை, அவங்களுக்கு நண்பர்களா பார்க்கறதே கிடையாது. அதனால அந்த இது பாருங்க, அந்த ஸ்பிரிட் பாருங்க, இந்தியா பலமுறை முயற்சி பண்ணிச்சு. ஒரு தரம் திருப்பி நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போனார் பிரதமர் மோடி, டபால்னு போய் இறங்கினாரு. ஆனா நீங்க என்னதான் செஞ்சாலும் எப்படி நாள் வாழ நீங்க நீட்ட முடியாதோ அதே கதை தான். தீவிரவாதமும் பாகிஸ்தான் ராணுவம் ஒன்னா இருக்குது. அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, பிரதமரோட சொன்னது பார்த்தீங்கன்னா பல விளைவுகள் இருக்க பொழுது பாகிஸ்தானுக்கு. அது போர்ல வந்துச்சு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்தியா ரொம்ப தயாரா இருக்குது. அதுல யாரும் கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா அந்த போரை பாகிஸ்தானில் இது பண்ண முடியாது. ஏன்னா போருக்கு தேவை என்ன? நல்ல பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாம நீங்க போருக்கு போக முடியாது. அண்ட் இந்தியாவோட பொருளாதாரமும் அந்த பொருளாதாரம் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணுங்க, அந்த மாதிரி போருக்கு வந்து பாகிஸ்தான் துண்டு துண்டுமா ஆயிடும். பலுச்சிஸ்தான்ல சரியில்லை, அவங்க ஆல்ரெடி தே வாண்ட் இது இண்டிபெண்டன்ஸ். கராச்சி கடற்கரையில் வந்து பாகிஸ்தான் ஏவுகணை சோதனையில் ஈடுபட போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பார்க்கும்போது பாகிஸ்தான் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, அவங்க திருப்பி திருப்பி தீவிரவாதம் தான் பண்ணுவாங்க, டைரக்டா பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தீவிரவாதம், அதாவது என்ன, மறைமுகமா வந்து தாக்குவாங்க, நேர்முகமா தாக்க மாட்டாங்க.
ஆனா ஒண்ணுங்க, கராச்சியா இருக்கட்டும், லாகூரா இருக்கட்டும், எங்க இருந்து பண்ணாலும் ஒண்ணு நிச்சயம், ஏதாவது இன்னும் வேற ஏதாவது வம்பு பண்ணா கராச்சி போர்ட்டே எல்லாம் போயிடும். அது அது இது இப்போ என்ன ஆப்போறதுன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு பிரதமர் சொல்லதை பார்த்து கேட்டீங்கன்னா, இதை பாகிஸ்தான் தலைவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்தியன் பிரதமர் என்னதான் சொல்ல போறாரு. ஆனா பிரதமர் ரொம்ப டிக்னிஃபைடா ஜாஸ்தி சொல்லல. எடுத்த உடனே அஞ்சலி செலுத்தினார் பேசுவது முன்பு. 2 நிமிஷம் எல்லாரும் கூட்டமே, என்டையர் கூட்டம், அங்க பல ஆயிரம் மக்கள் இருந்தாங்க, பேசாம ஆயிட்டாங்க. அதாவது இந்தியாவை இந்த மாதிரி நீங்க மத கலவரம் மூலமோ இது மூலமோ இந்து முஸ்லீம் இதெல்லாம் பண்ணி பிரிக்க முடியாதுங்கிறது நேற்று சம்பவம் வந்து காமிச்சிருச்சு. ஏன்னா காஷ்மீர் மக்களை பாருங்க, முதல் முறையாக ஸ்ரீநகரிலே மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க தீவிரவாதத்துக்கு எதிர்த்து. நீங்க நம்ப முடியுமா? ஸ்ரீநகர்ல லால் சௌக்குங்கிற இடத்துல காஷ்மீர் மக்களே இதை ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. தீவிரவாதத்தினால எங்க பயத்தை அடிச்சுட்டீங்க, எங்க பயத்தை பழப்ப அடிச்சுட்டீங்க. பாகிஸ்தான் மேல ஒரு இது வந்துருச்சு. என்னது, நமக்கு நல்லது செய்யற மாதிரி பண்ணி அடிச்சுட்டாங்களே. பாகிஸ்தான் அரசு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அது தவிர வேற என்ன சொல்லுவாங்க? தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா? என்னைக்கு சொல்லிருக்காங்க எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு? தொடர்பு இருக்கு சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்க வீர போராளிகளுக்கு எங்க சப்போர்ட் இருக்கும்பாங்க. இத முஷரப் ஒரு தடவை வந்திருந்தாரு ஆக்ராக்கு. அதுல என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற தீவிரவாதிகள்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், டெரரிஸ்ட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்னாரு ஜெனரல் முஷரப். மொத்தத்துல பாருங்க, ஒண்ணு நிச்சயங்க, இதுல பல விஷயம் நடக்கும். அதுல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கலாம், லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற இப்போ ஒரு இது இருக்குது, சீஸ்ஃபயர் இருக்குது, அது உடையப்படலாம். ஆனா தாக்குதல் நிச்சயமா இருக்கும். எப்போ நேரம் எதை தாக்கப்படும் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இன்டெலிஜென்ஸோட பண்ண போறாங்க. ஏன்னா நீ பிரதமர் சொன்னது என்ன மெயினா என்னன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்ல செய்தவர்கள், அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவர்கள், இதை தூண்டி விடுபவர்கள், இவர்களை தேடி கண்டுபிடித்து நாங்கள் அவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் சொல்லியிருக்காரு. நியாயம் பண்ணுவோம்னு. இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களோட மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.